இந்திய நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து அங்குள்ள அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. அண்மையில் சிங்கப்பூருக்கு வருகை அளித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் பற்றி எதிரொலி நிகழ்ச்சிக்கு அளித்த சிறப்பு நேர்காணல் அடுத்து வருகிறது. இந்திய நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்ற தேர்தலோடு ஒப்பிடும் பொழுது இந்த தேர்தலுடைய முடிவு எப்படி அமையும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? அண்மை காலமாக நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் மாநில கட்சிகளின் ஆளுமை மேலோங்கிய நிலையில்தான் நடந்து கொண்டிருக்கின்றன. தேசிய கட்சிகள் தனிப்பெரும் சக்தியோடு வலிமையோடு வெற்றி பெற்று வருவது என்பது இயலாத ஒரு நிலையாக மாறியுள்ளது. மாநில அளவிலான உணர்வு இந்திய அளவில் மக்களிடத்தில் வளர்ந்திருக்கிறது. இந்திய தேசிய காங்கிரஸ், பாரதிய ஜனதா ஆகிய இரண்டு கட்சிகளுமே தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சியை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு இந்திய அரசியல் சூழல் இல்லை என்பது யதார்த்தமான உண்மை. ஆகவே ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில கட்சிகளே இப்போது ஆளுமை செலுத்துகின்றன. இந்த தேர்தலும் மாநில கட்சிகள் தான் மத்தியிலே ஆட்சியை யார் அமைப்பது என்பதை தீர்மானிக்க இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பு அமைகிற கூட்டணி ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பதை தீர்மானிப்பதை விட தேர்தலுக்கு பின்பு அமையப் போகிற கூட்டணி தான் யார் ஆட்சியை அமைக்கப் போகிறார்கள் என்பதை தீர்மானிக்கும். தொடர்ந்து மத்தியில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? தமிழகத்தை பொறுத்தவரையில் காங்கிரசுக்கு எதிரான ஒரு மனநிலை வெகுவாக பரவலாக உள்ளது. ஈழத்தமிழர் விவகாரத்தில் இந்திய அரசினுடைய அணுகுமுறை தமிழக மக்களிடத்திலே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. பிற மாநிலங்களில் காங்கிரசுக்குள்ள செல்வாக்கு என்ன என்பதை பற்றி சொல்வதற்கு எனக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. தமிழகத்தை பொறுத்தவரையில காங்கிரசுடன் கூட்டணி அமைக்கிற கட்சிகள் கடுமையான நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் எதிர்ப்பையும் சந்தித்துதான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்ற நிலை உள்ளது. ஆகவே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட்டணி போதிய அளவுக்கு இடங்களை பெறுமா என்பது கேள்விக்குறிதான். ஈழத்தமிழர் பிரச்சனையை மையமாக வைத்து இந்த தேர்தல் தமிழகத்திலே நடைபெறும். ஈழத்தமிழர்களுக்கு யார் துணை நிறுத்தப் போகிறார்கள் என்பதை மக்கள் கணித்து அதன் அடிப்படையில் வாக்களிப்பார்கள் என்றுதான் நாம் கருதுகிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைந்து பணியாற்றும் நீங்கள் ஒருவேளை அவர்கள் தனிமாறினால் பின்தொடர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? ஒவ்வொரு கட்சிக்கும் அந்தந்த கட்சியின் எதிர்கால நலனை பொறுத்து முடிவெடுக்கக்கூடிய கடமை இருக்கிறது. தமிழக அரசியலிலும் சரி, இந்திய அளவிலான அரசியலிலும் சரி, கூட்டணியில் இடம்பெறாமல் தனித்து போட்டியிடுவதோ அல்லது மாற்று அணியை உருவாக்குவதோ அவ்வளவு எளிதான செயல் அல்ல. இந்த நிலையிலே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மாற்று அணியை உருவாக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. ஆகவே அது ஏதேனும் ஒரு கூட்டணியில் தான் இடம்பெற்று பெற வேண்டும் என்கிற போது அது அதிமுக கூட்டணிக்கு போகிற வாய்ப்பு இருக்கலாம். அது அவர்களின் சுதந்திரமான முடிவு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முடிவை அப்படியே விடுதலை சிறுத்தைகள் பின்பற்றும் என்று எதிர்பார்க்க முடியாது. இலங்கை விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் தமிழக முதல்வர் மு. கருணாநிதியின் அணுகுமுறை சரியா பிழையா? சரியா பிழையா என்று தீர்மானிக்கிற ஒரு நீதிபதியாக என்னை நீங்கள் கொண்டு வந்து நிறுத்த வேண்டாம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை இருக்கிறது, நெருக்கடிகள் இருக்கின்றன. நான் எந்த சுமையும் இல்லாமல் சுதந்திரமாக நடக்கிறேன். திமுக தலையிலும் தோளிலும் இடுப்பிலும் அடியிலும் ஏராளமான சுமைகளை சுமந்து கொண்டு வருகிறது. திமுக ஆட்சி என்கிற சுமையை சுமந்து கொண்டு பயணிக்கிறது. அந்த ஆட்சியை இழக்காமல் தன்னுடைய கடமைகளை அது ஆற்ற வேண்டும் என்பதை நெருக்கடி இருக்கிறது.
அதை நாம் யதார்த்தத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. இந்திய அரசில் அங்கு வகிக்கிற மிக முக்கியமான கட்சிகளுடன் ஒரு கட்சியாக திமுக இருக்கிறது. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற திமுக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும், நெருக்கடி கொடுக்க முடியும். காங்கிரஸை வற்புறுத்துவதிலே நாம் பதற்றத்தில் கூடுதலாக எதிர்பார்க்கிறோம். இனம் உடனடியாக காப்பாற்றப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அதை திமுக செய்யவில்லை என்கிற அதிருப்தி மக்களிடத்தில் எதிர்பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதன் மூலமாக விடுதலை சிறுத்தைகளுடைய பலத்தை நிரூபிக்க முடியும் என்று நம்புகிறீர்களா? தனித்து போட்டியிட்டால் வெற்றி பெற முடியாது என்பது யதார்த்தமான நிலை. 99 2004 நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் தனித்து போட்டியிடுவதற்கு ஒப்பான நிலையில் தான் போட்டியிட்டோம். அதில் நாங்கள் கண்ட கசப்பான அனுபவங்களை இன்னும் நாங்கள் மறந்துவிடவில்லை. ஈழ விடுதலையிலேயே உடன்பாடு இல்லாத அதிமுகவோடு இணைவதா, இந்திய அரசை பணிய வைக்க முடியாத நிலையிலே காங்கிரஸோடு நெருங்கிய உறவு கொண்டிருக்கிற திமுகவோடு உறவை தொடர்வதா, இவை இரண்டும் இல்லை என்கிற நிலையிலே தனித்து போட்டியிடுவதா என்கிற கேள்விகள் முன்னால் வைக்கப்பட்டன. எந்த நிலைக்கும் நாங்கள் தயார் என்பதைத்தான் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருந்தது. தேர்தல் தோல்வியை பற்றி, வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல், எந்த கூட்டணி என்பதை பற்றி கவலைப்படாமல், இனம் அழிகிறது, அந்த இனத்தை பாதுகாப்பதற்கு முன்னுரிமை தர வேண்டும், முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. தமிழக அரசியலை பொறுத்தவரைக்கும் திமுக, அதிமுக இந்த இரண்டு கழக கட்சிகளுக்கு மாற்றாக நடிகர் விஜயகாந்தின் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சொல்கிறார்கள். உங்களுடைய பார்வையில் அந்த அணுகுமுறை சரியா? தமிழக அரசியலில் திரைப்பட நடிகர்களுக்கு முக்கியத்துவம் தருவது, அவர்களை உயர்த்தி பிடிப்பது என்பது நடைமுறையில் இருக்கிற, வழக்கத்தில் இருக்கிற ஒரு நிலையாக உள்ளது. ஆகவே திட்டமிட்டே ஊடகங்கள் விஜயகாந்தை ஒரு மாற்று சக்தியாக உயர்த்தி பிடிக்க முயற்சிக்கிறது. முதல் தேர்தலில் 8% வாக்குகளை பெற்றிருக்கிறார் என்பது ஒரு பெரிய செய்தியாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பல இடங்களில் டெபாசிட் இழந்த கட்சி என்பதை, பெரிய அளவில் வாக்கு வங்கி சரிந்துள்ள கட்சி என்பதை யாரும் முன்னிறுத்த தயாராக இல்லை. திருமங்கலம் இடைத்தேர்தல் கூட அதற்கு ஒரு சான்று. தேமுதிகவை பொறுத்தவரையில் தொடக்கத்திலே நீங்கள் சொன்னதை போல தொடக்கத்திலே மிக வீரியமாக தனித்து நாங்கள் மாற்று சக்தியாக வளர்வோம் என்ற குரலை எழுப்பியது. இன்றைக்கு சுருதி குறைந்து கூட்டணிக்கு தயார் என்று சொல்கிறது. இதுவே அதனுடைய பலகீனத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு அழுத்தமான அடையாளம். இந்த தேர்தலில் தேமுதிக ஏதாவது ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்துவிட்டால் நாடாளுமன்ற தேர்தலின் முடிவு எதுவாக இருந்தாலும் சட்டப்பேரவை தேர்தலில் அது தம்முடைய வீரியத்தை இழந்துவிடும். தனித்த ஒரு சக்தியாக, மாற்று சக்தியாக எழுச்சி பெற முடியாது என்பது என்னுடைய கருத்து. சிங்கப்பூருக்கு